கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது காலம் கிருபையின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிருபையின் காலம் துவங்கியது பரிசுத்தாவின் பெருமாறி ஊற்றப்பட்ட நாளிலிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள காலம்தான் கிருபையின் காலம். ஏன் இது கிருபையின் காலம் என்று அழைக்கப்படுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், இதுவே அனுக்கிற காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள். இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தருடைய வசனம் கிருபையாய் இலவசமாய் போதிக்கப்படுகிறது. கிருபை உள்ள வசனத்தை கேட்கக்கூடிய காலம்தான் கிருபையின் காலம். கிருபையின் ஆவியை பெறக்கூடிய காலம் கிருபையின் காலம். பரிசுத்த ஒரு கிருபையாய் நமக்கு தரப்படுகிறார். கர்த்தருடைய வசனத்தை கிருபையாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தருகிறார். ஏனென்றால் இயேசுநாதர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினால் நாம் விசுவாசத்தில் எல்லாவற்றையும் இலவசமாய் அனுபவிக்கலாம். ஆகையினால் கிருபையினால் பல காரியங்களை அனுபவிக்க முடிகிறது. முதலாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இரட்சிப்பு நமக்கு கிருபையாய் தரப்படுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் விசுவாசித்தால் போதும், பரலோகத்திலிருந்து கிருபை வரும், அது நம்மை ரட்சிக்கும். இந்த ரட்சிப்பு பாவ கிரியையிலிருந்து நமக்கு உண்டாகிற ரட்சிப்பு. இதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்முடைய பாவங்களை மட்டும் இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டால் போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன செய்கிறது? மன்னிப்பை தருகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படியானால் பிதாவாகிய தேவன் கிருபையின் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்குகிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. ஆகையினால் கிருபையினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த கிருபை நம்ம என்ன செய்கிறது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்தால், கிருபை அளவற்ற கிருபை நமக்குள்ளே வந்தால் நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாய் ஜீவிக்கலாம். வாசிங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்தானத்திலே விசேஷமான கிருபை நமக்கு தரப்படுகிறது. அளவற்ற கிருபை. அந்த கிருபை என்ன செய்கிறது? பாவத்துக்கு நம்மை மரிக்க செய்கிறது. கிருபை பெருக வேண்டுமானால் பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடாது. நாம் எப்பொழுது சத்தியத்தை சொல்லுமோ அப்பொழுது கிருபை நம்மை சந்தித்திருக்கிறது. 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தின்படி கிருபை நம்மை சந்திக்க சத்தியத்தை சொன்னால் போதும். கிருபையின் சத்தியமும் ஒன்றொன்று சந்திக்கும். 85:10 படிங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபை சந்திக்கணும்னா சத்தியத்தை சொல்லணும். அந்த சத்தியம் என்ன? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொன்னால் சத்தியம் நமக்குள்ளே இராது. அப்படியானால் நமக்குள்ளே பாவம் இருக்கிறது என்று சொன்னால் சத்தியம் நமக்குள்ளே இருக்கும். சத்தியம் நமக்குள்ளே இருக்குமானால் கிருபை வந்து சந்திக்கும். அப்படி கிருபை சந்தித்தால் நம்மை விட்டுவிடாது. அந்த கிருபை நம்மை ரட்சிக்கும். கிருபை சந்திக்கணும்னா சத்தியத்தை சொல்லுங்கள். கிருபை ரட்சிக்கணும்னா விசுவாசியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் அளவற்ற கிருபை நமக்குள்ள கிருபை பெருக வேண்டுமானால் பாவத்திலே நிலைத்திருக்கலாமா? கூடாதே.
நீதிமொழிகளிலே என்ன வாசிக்கிறோம்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை யார் விட்டு விடுறாங்களோ அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டில் இரக்கம், புதிய ஏற்பாட்டில் கிருபை கிடைக்கிறது. இதே தான் பவுல் இங்கே சொல்கிறார், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாமா? கூடாதே. ஆகையினால் தான் கையும் மையுமா இப்படிப்பட்ட ஸ்திரீக்கு இயேசுநாதர் சொன்னார், ஸ்திரீயே நீ போ, இனிமேலும் பாவம் செய்யாதே. ஏனென்றால் அவளை கிருபை சந்தித்தது, கிருபை விடுவித்தது. கிருபையில் பெருகுவதற்கு கர்த்தர் அருமையான ஆலோசனை சொல்லுகிறார், நீ போ, இனிமேலும் பாவம் செய்யாது. அதனால் ஆழமான தீர்மானங்களை எடுத்து விட்ட பாவங்களை திரும்ப எடுக்காமல் இருப்போமானால் நாம் கிருபையில் பெருகி கொண்டே இருக்கலாம். இப்படி அளவற்ற கிருபை நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய சரீரம் பாவத்து நிமித்தம் செத்ததாய் மாறுகிறது. இதோடு சம்பந்தப்பட்ட வசனம் தான் ரோமர் 8:10. கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் உங்கள் ஆவி நீதி நிமித்தம் பிழைத்ததாகவும் இருக்கும். படியுங்கள். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இந்த கிறிஸ்துவிடத்தில் 2 காரியம் இருக்கு. ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். கிருபை நம்முடைய சரீரத்தை மரிக்க செய்கிறது, சத்தியம் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதனால் இந்த கிருபையின் காலத்தில் அளவற்ற கிருபையை பெற்று நம்முடைய சரீரம் பாவத்துக்கு சாகும்படியாக ஒப்படைக்கலாம். 3வது, இந்த கிருபையின் காலத்தில் கிருபையின் ஆவி ஊற்றப்படுகிறது. சகரியா 12:10 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 12:10, நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கர்த்தர் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால் இந்த நாட்களில் கிருபையின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபையின் ஆவி நமக்குள்ளே வருமானால் கிறிஸ்துவின் திவ்ய சுவாவங்கள் நமக்குள்ளே உருவாகும். கிறிஸ்துவின் திவ்ய சுவாவங்கள் நமக்குள்ளே உருவாகும். நாம் மற்றவர்களை கிருபையோடு பார்க்கலாம், மற்றவர்களை கிருபையோடு பேசலாம். நம்மிடத்தில் இந்த கிருபை வெளிப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செய்வார். இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார். ஏன் இவருக்கு கிருபையின் ஆவி என்று பெயர்? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு காலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு கரையும் திரையும் பிழையும் குற்றங்களும் குறைகளும் உள்ள நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்றால் அவர் கிருபை நிறைந்த ஆவியாயிருக்கிறபடின்னு தான் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இல்லாவிட்டால் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. உலகத்திலும் பாருங்கள், சுத்தம் இல்லாதவர்களோடு சுத்தம் உள்ளவர்கள் குடியிருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு விசேஷ கிருபை தேவைப்படுகிறது. இங்கே மகா பரிசுத்த ஆவியானவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து குறைகளும் குற்றமுள்ளதான நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் கிருபையிலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் கிருபையின் ஆவியாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணி கிறிஸ்துவின் திவ்ய சுவாவங்களை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த கிருபையின் ஆவியினால் தான் கிறிஸ்துவை போல உள்ள பரிசுத்தம், கிறிஸ்துவை போல உள்ள தாழ்மை, கிறிஸ்துவை போல உள்ள பொறுமை, சாந்தம், அன்பு, பாடுகளிலே சந்தோஷம் எல்லாம் உண்டாக காரணம் அந்த கிருபை தான். கிருபையின் ஆவி தான் நமக்குள்ளே அந்த சுபாவங்களை உண்டாக்குகிறார். எனவே இந்த கிருபையின் காலத்திலே கிருபையினால் நாம் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கலாம், ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்திலே ஒரு முள் இருப்பதாய் சொல்லுகிறான். அந்த முள் வேறொன்றுமல்ல, அவனுடைய சரீரத்தில் இருந்த வியாதி. தேவனிடத்தில் கேட்கிறார், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பிற்காலத்திலே அவன் சொல்லுகிறான், என் சரீரத்தில் உண்டாயிருந்த பலவீனம் என்று சொன்னான்.
ஆகையினால் அந்த பலவீனத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றிருக்கிறான் கிருபையினால். கிருபை நமக்குள்ளே வருமானால் எந்த வியாதி பலவீனத்தையும் அது சுகப்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் கிருபையின் ஆவியினால் நாம் நிறைந்திருப்போமானால் வியாதி பலவீனம் வராதபடிக்கும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இவ்விதமாக கிருபையினால் தெய்வீக ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம், தெய்வீக சுகத்தை அனுபவிக்கலாம். இனிமேல் இந்த கிருபை இருக்குமானால் நன்றாக பாடுபடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. என்னுடனே இருக்கக்கூடிய தேவ கிருபை அப்படி செய்தது. எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறார். பேதுருவை பார்க்கலும், யோவானை பார்க்கலும், யாக்கோவை பார்க்கலும், பல பரிசுத்தவான்களை பார்க்கலும் நான் அதிகமாய் பாடுபட்டேன். ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகையினால் சந்தோஷமாய் பாடுபட வேண்டுமா? கிருபை இருந்தால் சந்தோஷமாய் பாடுபடலாம். பவுல் சொல்கிறார், நான் இடுக்கண்களிலும் துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் நிந்தைகளிலும் பிரியப்படுகிறேன். அப்படி பிரியப்பட காரணம் அவருக்குள்ள இருந்த கிருபை தான் காரணம். கிருபை இல்லாவிட்டால் பாடுகளும் துன்பங்களும் வரும்பொழுது நமக்கு துக்கம் வரும், முறுமுறுப்பு வருகிறது, எதிர்ப்பு வருகிறது, சில நேரத்தில் சண்டையும் விட்டு விடுகிறார்கள். கிருபையில் நிறைந்திருப்பவர்கள் என்ன பாடு வந்தாலும் சந்தோஷமாய் அதை சகிப்பார்கள். இனிமேல் அந்த கிருபையினால் வெற்றியின் வாழ்க்கை ஜெயஜீவியத்தை செய்ய முடிகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. வாசியுங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுவார்கள், அதுதான் ஆளுகைன்னு சொல்கிறது தான் வெற்றியின் வாழ்க்கை, ஜெயஜீவியம். நமக்குள்ள சரியான ஜெயஜீவியம் வெற்றியின் வாழ்க்கை வர வேண்டுமா? கிருபையின் பூரணத்தை அடைய வேண்டும். சிந்தனையில் தோல்வி, பார்வையில் தோல்வி, பேச்சில் தோல்வி, கேள்வியிலும் விருப்பங்களிலும் தோல்வி, கிரியையிலும் நடத்தையிலும் தோல்வி வர காரணம் கிருபை குறைவு. கிருபையின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையினால் வெற்றியின் வாழ்க்கை செய்ய வேண்டுமா? நாம் கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, பூரண கிருபை எனக்கு தார். கர்த்தராகிய இயேசு எப்படி ஜெயவேந்தராய் காணப்பட்டார்? சகல கிருபையும் பொருந்தினவராய் அவர் இருக்கிறார். சகல கிருபையும் பொருந்தினவர். நமக்கு பூர்ண கிருபை கிடைக்குமானால் சரியான ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நாம் செய்யலாம். ஜெயஜீவியத்துக்கும் கிருபை தேவைப்படுகிறது. ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். படிங்கள் 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். வெற்றியின் வாழ்க்கை ஸ்தாபிக்கப்படுவது கிருபையினால். ஜெயஜீவியம் ஸ்தாபிக்கப்படுவது கிருபையினால். சிங்காசனம்னா ஜெயஜீவியம். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஏற்மேல் கர்த்தருடைய வருகையில் மர்வமாக வேண்டுமா? உயிரோடு எழும்ப வேண்டுமா? கிருபை இருந்தால் தான் போக முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவராயிருங்கள். கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவராயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அருளப்படும் கிருபை. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் கிருபை அளித்து என்ன செய்வார்? நம்மை உயிரோடு எழுப்புவார், மறுரூபமாக்குவார். ஆகையினால் தான் அந்த கிருபைக்கு என்ன பேர்? ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை. எபிரேயர் 4:16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் கிருபாசனத்தண்டை சேர கடவோம். படியுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம்.
கிருபாசனம் யார்? இயேசுநாதர் தான் கிருபாசனம். எதற்காக அவரண்டை சேரக்கடவோன்னு சொல்லி இருக்கிறது? இரக்கத்தையும் பெறணும், கிருபையும் பெறணும். நாம் நம்முடைய பாவங்களுக்காய் மனசாவப்படும் பொழுது இயேசு இறங்குகிறார், இறங்கி மன்னிக்கிறார். ஆனால் கிருபை எதற்கு? மீண்டும் அந்த பலவீனம் வராதபடிக்கு தேவையான கிருபையை தருகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த ஆசனத்துக்கு இரக்காசனம்னு பேர், மர்சி சீட் ஆங்கிலத்தில், இரக்காசனம். அதுக்கு கிருபாசனம்னு பேர் கிடையாது. தமிழில் எல்லாத்துக்கும் கிருபாசனம்னு தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அது மர்சி சீட், இது த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சிங்காசனம். அந்த இரக்காசனம் என்ன செய்தது? ஜனங்களுடைய பாவங்களை மூடி வைத்தது. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவம் மூடப்பட்டது. அந்த மேசி சீட்டுக்கு மூடின்னு பேர். இரக்காசனத்துக்கு பேர் மூடி, உடம்படிக்கை பெட்டியை மூடுற மூடி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிருபையின் சிங்காசனம். அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவனுடைய பாவங்களை மூடி வைத்ததை தவிர அவருடைய பாவங்களை மன்னிக்கவில்லை. மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய கிருபையை எது கொடுக்கவே இல்லை. ஆகையினால அவங்க திரும்ப திரும்ப பாவம் செய்வாங்க, திரும்ப திரும்ப பலி செலுத்துவார்கள், திரும்ப திரும்ப பாவம் செய்வார்கள், திரும்ப திரும்ப பலி செலுத்துவார்கள். புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. இந்த கிருபாசனம் என்ன செய்கிறது? முதல்ல இறங்குது, நம்முடைய பாவங்களுக்காக பரிதவித்து இரக்கம் கொண்டு நம்மை மன்னிக்கிறது. கிருபை என்ன செய்கிறது என்றால், மீண்டும் அந்த பலவீனங்கள் பாவங்கள் வராதபடி நமக்கு கிருபையை தருகிறது. ஆகையினால் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை. இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், கிருபையை ஆண்டவர் மொத்தமாக எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்கறதில்லை. படிப்படியாக கொடுப்பார், அனுபவமாக கொடுப்பார், ஏற்ற காலத்தில் தான் கொடுப்பாரே தவிர மொத்தமாக கொடுக்க மாட்டார். இப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? அவருடைய பரிபூரணத்திலிருந்து நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 1ஆம் அதிகாரம் வாசியுங்கள், 16ஆம் வசனமா? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். என்ன பரிபூரணம்? இயேசு கிறிஸ்து கிருபையின் பரிபூரணர். அந்த கிருபையின் பரிபூரணத்திலிருந்து நமக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுக்கிறார், மொத்தமாக கொடுக்க மாட்டார். நீ ரட்சிக்கப்படும் பொழுது கொஞ்சம் கிருபை, ஞானசானம் பெறும் பொழுது இன்னும் கொஞ்சம் கிருபை, பரிசுத்தாய் பெறும் பொழுது இன்னும் கிருபை, நீ தெய்வீக சுகத்தில் இருக்கும் பொழுது இன்னும் கிருபை, பாடுபடும் பொழுது இன்னும் கிருபை, வெற்றியின் வாழ்க்கை செய்ய இன்னும் கிருபை, கத்தரை வருகையில் போகிறதுக்கு இன்னும் கிருபை. இது ஜீவிய சம்பந்தமாய். ஊழிய சம்பந்தமாக என்ன செய்கிறார்? ஒவ்வொரு ஊழியத்துக்கிட்ட கிருபையை தருவார். அதனால் எந்த ஊழியம் செய்ய போனாலும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரோன்னு கேட்டு அந்த ஊழியத்தை செய்து பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே நான் ஜெபிக்க போகிறேன்ப்பா, எனக்கு கிருபை கூடும். கர்த்தர் கிருபை தந்துட்டார்னா நல்லா ஜெபிக்கலாம். கிருபையை வாங்காமல் ஜெபத்தில் போய் உட்காந்து பாருங்கள், உங்களால் ஜெபிக்கவே முடியாது. வீணான எண்ணமோ சரீர பலவீனமோ தூக்கமோ வந்து உங்களை தாக்கும். உபவாசிக்கணுமா? கிருபை கேளுங்க. கர்த்தாவே 3 நாள் உபவாசிக்க போகிறேன், 7 நாள் உபவாசிக்க போகிறேன், 10 நாள் உபவாசிக்க போகிறேன், 40 நாள் உபவாசிக்க போகிறேன், கிருபை தாரு ஆண்டவரே. அப்போ எத்தனை நாளைக்கு உபவாசிக்கணுமோ அதுக்கேற்ற கிருபையை தருவார். சிலர் கிருபையை வாங்காமல் போய் உபவாசிக்கிறதுனால 40 நாள் உபவாசம் எடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க, 15 நாளையில் இழுத்து மூடிடுவாங்க. ஏன்னா அவங்களால என்ன செய்ய முடியல? உபவாசிக்க முடியல. கிருபையை பெற்று உபவாசித்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சூடாகாது, வயிற்றுக்கு கோளாறு வராது, ஒன்றும் தொந்தரவு வராது. கிருபை இல்லாமல் உபவாசம் எடுத்து பாருங்கள், உடனே வயிற்றால் போயிடும், வாந்தி எடுக்கும், கஷ்டப்படுவீங்க. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கம் பண்ண போகிறீங்களா? கத்தட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், கிருபை தரேன்ப்பா. ஆண்டவர் கிருபையை தந்துட்டார்னா நீங்கள் நினைக்காத காரியமெல்லாம் உங்கள் வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். அதுபோல் ஒரு வியாதியஸ்தருக்கு சுகம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தாவே நான் அந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகிறேன், கிருபை தாரோன்னு சொல்லுங்கள்.
அந்த வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமையை தந்து அனுப்புவார். எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். பாடணுமா? கர்த்தர்ட்ட இந்த கிருபை வாங்கி பாடி பாருங்க, நல்லா பாடலாம். கிருபை இல்லாமல் பாடி பாருங்க, தொடங்கிறது ஒரு ராகம், முடிகிறது ஒரு ராகமாக இருக்கும். தப்பு தப்பு தாளம் போடுவோம், தொண்டை கட்டிடும், எத்தனையோ பிரச்சனை உண்டாகும். எல்லாம் கிருபை தான். ஆகையினால் எந்த ஊழியம் செய்யணும்னாலும் நாம் ஏன் ஜெபம் பண்ணுறோம்? கர்த்தாவே, அந்த ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரப்பா. அதுபோல் எழுத்துக்குரிய ஊழியம் செய்கிறவங்களும் கூட ஜெபம் பண்ணி கிருபையை பெற்று தான் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, இந்த ஹாலெல்லாம் கூட்டணும்னு ஆசையாக இருக்குது, கூட்டுறதுக்கு கிருபை தாரன்னு கேளுங்க. எல்லாம் கூட்டுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆண்டவரே, சமைக்கணும், எனக்கு கிருபை தாரன்னு கேளுங்க. சமையல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கிருபை இல்லாமல் நீ சமைச்ச, உப்பை வாரி போடுவ, காரத்தை வாரி போடுவ, புளியை வாரி போடுவ, சாப்பிட்றவன் டாய்லெட்டில் தான் போய் உட்காரணும். ஆனால் கிருபையை பற்றி யார் சமைச்சாங்களோ அதை சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதித்து உன் வியாதியை விலக்குவேன். எல்லாத்துக்கும் கிருபை வேணும். எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தர்ட்ட கிருபையை பெற்று தான் செய்யணும். பழக்கத்தின்படி செய்யக்கூடாது. என்னுடைய அனுபவத்தால் நான் செய்திருவேன் நீங்கள் நினச்சிங்க, உங்களால் ஒன்றுமே முடியாது. அதனால் எப்போவுமே தேவ சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாராப்பா, ஊழியம் செய்ய கிருபை கர்த்தர் தருவார். இந்த கிருபையின் காலம் ஒரு பொன்னான காலம், மென்மையான காலம். ஏன் இந்த கிருபையின் காலத்தில் வசனங்கள் கிருபையாய் தரப்படுகிறது என்று சொல்லுகிறேன்? நியாயப்பிரமாண காலத்தில் என்ன நடந்தது, கிருபையின் காலத்தில் என்ன, உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்தால்தான் இந்த வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள முடியும். நியாயப்பிரமாண காலத்தில் தேவனுடைய வசனம் கேட்கணும்னா ஆண்டவர் சொன்னார், ஜனங்களை எல்லாம் மலைக்கு வர சொல், சீனாய் மலைக்கு. ஆனால் பயங்கர பிரமாணம் போட்டார். என்ன? ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் தோய்த்து உடுத்துட்டு வரணும். ரெண்டாவது, ஜனங்கள் 3 நாள் ஆயத்தமாக இருக்கணும். குடும்பஸ்தர்கள் 3 நாள் ஸ்திரீயோடு சேரக்கூடாது. அங்கே வந்தாலும் மலை மேலே ஏறக்கூடாது, மலையை தொடக்கூடாது. ஜனங்களெல்லாம் அதுபோல செய்துட்டு வந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அங்கே வந்து நின்ன உடனே பயங்கர மின்னல், பிறகு இடிமுழக்கம், 3வது எக்கால சத்தம், 4வது அக்கினி. அதுக்கு பிறகு தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இதற்குள்ளால ஜனங்கள் பயந்து நடுங்கி மோசையை பார்த்து சொன்னார்கள், மோசே, தெய்வம் பேச வேண்டாம், நீயே பேசுனாங்க. ஏன்னா காட்சி பயங்கரமாக இருந்தது, சத்தமும் பயங்கரமாக இருந்தது. இந்த கிருபைங்காலத்தில் மின்னலும் இல்லை, இடியும் இல்லை, எக்கால சத்தமும் இல்லை, அக்கினியும் இல்லை. தேவ சத்தம் எவ்வளோ மெல்லிய சத்தமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நமக்கு கர்த்தர் பேசும் பொழுது பயம் உண்டாகவில்லை, நடுக்கம் உண்டாகவில்லை. அந்த அளவுக்கு இருக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனம் கிருபையின் வசனமாக மாறி வருது. என்ன வசனமாக மாறி வருது? கிருபையின் வசனமாக மாறுறதுனால நமக்கு பயமே வர மாட்டேங்குது. எனவே உபத்திரவ காலத்தில் என்ன நடக்க போகிறது? இன்னைக்கு நினச்ச நேரம் நாம் வசனத்தை படிக்கிறோம், கேட்குறோம். பல இடங்களில் சுவிசேஷ கூட்டங்கள், துண்டு பிரதி, பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் என்ன போட்டிருக்கு? எங்கே பேசப்படும், என்றைக்கு பேசப்படும், எப்பொழுது பேசப்படும். கர்த்தருடைய வசனம் எங்கே சொல்லப்படும், என்றைக்கு சொல்லப்படும், எப்பொழுது சொல்லப்படும். இதுதான் கிருபையின் காலம். உபத்திரவ காலத்தில் அப்படி இல்லை. வசனம் கேட்கக்கூடாத ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. அதைத்தான் ஆமோஸ் என்ன சொல்லுகிறான்? தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சத்தை அனுப்புவேன். அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரும். அந்த நாட்களிலே வசனம் என்ன செய்யப்படும்? அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் வேத புஸ்தகம்லாம் எந்த மனுஷன் கையிலையும் இருக்காது. வேத புஸ்தகம் எல்லாம் எடுக்கப்படும். இதுபோல் கட்டடங்கள் இருக்கும், ஆராதனை நடக்காது. ரேடியோவிலையும் டெலிவிஷன்லேயும் டியூன் பண்ணால் என்ன கேட்கும்? எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுவான். சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுமாம்? தூதர்கள் தோன்றி
சுவிசேஷம் அறிவித்து கொண்டு போவார்கள். எப்பொழுது தோன்றுவார்கள், என்றைக்கு தோன்றுவார்கள், எங்கே தோன்றுவார்கள்னு சொல்லப்பட மாட்டாது. அவங்க எந்த நேரத்தில் சுவிசேஷம் சொல்லிட்டு போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆகையினால் இந்த கிருபையின் காலத்தின் மேன்மை எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். நான் கிருபையாய் இந்த வசனத்தை கேட்குறோம். கிருபையாய் இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண காலத்திலாவது காலையில் எழும்பினா தான் மன்னா பொறுக்கணும், காலையில் எழுப்பி மன்னா பொறுக்கணும். கிருபையின் காலத்தில் நீ எந்த நேரமும் பொறுக்கலாம். இதுக்கு ஒரு டைமே கிடையாது. நியாயப்பிரமாண காலத்தில் 6ஆம் நாள் 2 தடவை பொறுக்கலாம், 7ஆம் நாள் பொறுக்கக்கூடாது. ஆனால் கிருபையின் காலத்தில் 7 நாளும் பொறுக்கலாம். நியாயப்பிரமாண காலத்தில் வெயில் ஏறி போச்சு, மண்ணா உருகி போயிடும். கிருபையின் காலத்தில் நீ நடு மத்தியானமும் படிக்கலாம், நள்ளிரவிலும் படிக்கலாம், அதிகாலையில் படிக்கலாம், சாயங்காலத்தில் படிக்கலாம். கர்த்தர் கிருபையாய் இந்த வேத புத்தகத்தில் நம்முடைய கையில் கிடைக்கும்படி செய்தாரே. அதனால தான் ஆண்டவர் கிருபையாய் மார்ட்டின் லூத்தரை எழுப்பினார், கிருபையாய் மிஷினரிமாரை எழுப்பினார். அந்த மிஷினரிமார் எவ்வளோ பாடுபட்டு எபிரேய கிரேக்கு பாஷை படித்தவங்க இங்கே வந்து தமிழை படித்து மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்கள். நமக்கு இன்றைக்கி ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு 30 ரூபா கொடுத்தா ஒரு பைபிள் கிடைக்கிது, 40 ரூபாய்க்கு கிடைக்கிது, 25 கிடைச்சிது. ஒரு காலத்தில் 20, அதுக்கு முன்னால் 10, அதுக்கு முன்னால் 5, அதுக்கு முன்னால் ஃப்ரீ. இந்த கஷ்டமே நமக்கு தெரியுதா? எத்தனை பேர் இதுக்கு பாடுபட்டான்னு யார் பார்த்தா? ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரெடிமேடாக பைபிள் நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்கு. இது மொழிபெயர்க்கிறதுக்கு எத்தனை பாடுபட்டிருப்பாங்க. இதையெல்லாம் அச்சு கோர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டார்கள். அப்போ இந்த கிருபையின் காலத்தில் வசனம் எந்த நேரமும் நாம் படிக்கலாம். தேவனுடைய வசனத்தை கேட்குறோம், தியானிக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தின் மேன்மையை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் பவுல் சொல்கிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் படிக்கணுமோ படிக்கணும், எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்ல வேண்டும். இயேசுநாதர் இதை விளங்கி கொண்டு என்ன சொன்னார்? பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை நான் செய்யட்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலம்தான் உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம். பகற்காலம்னா இந்த கிருபையின் காலம். அதனால் பகற்காலம் இருக்கு மட்டும் நம்மால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏற்வேல் இந்த கிருபையின் காலத்திலே சபை எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் பத்மதீவில் இருந்த யோவானுக்கு கொடுத்தார். வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசெலுப்பும் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 1 பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விழத்தளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு உண்டாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இங்கே இந்த படத்திலே அந்த ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். சூரியனை அணிந்த ஸ்திரீ, சூரியனை அணிந்த ஸ்திரீ. ஸ்திரீயானவள் வானத்திலே காணப்படுகிறாள். சூரியனை அணிந்திருக்கிறாள் அந்த ஸ்திரீ. சந்திரன் மேல் அந்த ஸ்திரீ நிற்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்திரீயானவள் சந்திரன் மேல் நிற்கிறாள்.
12 நட்சத்திரமுள்ள ஒரு கிரீடம். இவளுக்கு முன்னே ஒரு வலுசர்ப்பம் இருக்கிறது. 7 தலையும் 10 கொம்புகளும் உள்ள ஒரு வலுசர்ப்பம். இந்த வலுசர்ப்பம் ஸ்ரீக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாலும் இந்த ஸ்ரீ பெற்றெடுக்க போகிற பிள்ளையை பட்சிக்கும்படியாய்த்தான் இது நின்று கொண்டிருக்கிறது. கடைசியில் அந்த ஸ்ரீயானோட வருத்தப்பட்டு அலறி பிள்ளையை பெற்றெடுத்த பொழுது அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வலுசர்ப்பமானது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களில் 3 ஒரு பகுதியை தன் வாலினால் இழுத்து கீழே தள்ளிற்று. இந்த சம்பவம் தான் கிருபையின் காலத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை தான் இங்கே பத்மொழியில் இருந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இனிமேல் யார் அந்த ஸ்ரீ? இந்த ஸ்ரீ புதிய ஏற்பாட்டின் சபை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே மேலான எருசலேமோ நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லியிருக்கிறது. படியுங்கள். 4:26. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளோ நம் எல்லாருக்கும் தாயானவள். மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்போ எருசலேம் தான் தாய், அந்த எருசலேம் தான் சபை, சபைதான் சரீரம், அந்த சரீரம்தான் கிறிஸ்துவின் மனைவி. இது ஆல்ஜிப்ராவில் ஈக்குவேஷன் வரும்ல, அதுபோல சரீரம்தான் சபை, சபைதான் மனைவி, மனைவிதான் மணவாட்டி, மணவாட்டி தான் எருசலேம். இது பல வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருப்பதனால் அதையெல்லாம் சேர்த்துத்தான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். சரீரம்தான் சபை, அந்த சபைதான் மனைவி என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இனிமேல் அந்த மனைவிதான் மணவாட்டி என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். கடைசியிலே 19 இருந்த யோவான் அந்த மணவாட்டியை பார்க்கும்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த நகரமாகிய பரம எருசலேம், அந்த புதிய எருசலேம் இறங்கி வந்தது என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால் இந்த வசனங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது சரீரம்தான் சபை, சபைதான் மனைவி, மனைவிதான் மணவாட்டி, மணவாட்டி தான் எருசலேம். மேலான எருசலேமோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்படியானால் அங்கே சொல்லப்பட்ட ஸ்ரீயார் புதிய ஏற்பாட்டின் சபை. அவள் எங்கே காணப்படுகிறாள்? வானத்திலே. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் சபை எங்கே இருக்கிறது? உன்னதத்திலே. எபேசியர் 2:6 படித்து பாருங்கள். தேவன் என்ன செய்கிறார்? நம்மை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி நமது உன்னதத்திலே என்ன செய்திருக்கிறார்? அவரோடு கூட உட்கார வைத்தார். படியுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்போ வானத்தில் சிறி காணப்படுவது போல புதிய ஏற்பாட்டின் சபையும் இன்றைக்கு உன்னதத்திலே காணப்படுகிறது. இனிமேல் அந்த ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்திருக்கிறாளே, அந்த சூரியன் என்ன? சூரியன் என்றால் தேவநீதி. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே எதை போல பிரகாசிப்பார்கள்? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். 13:43 மத்தேயு. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் தான் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்போ சூரியன் என்று சொன்னால் அது நீதியை காட்டுகிறது. நீதியின் சூரியன் என்று கூட நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது என்ன நீதி? மனுஷ நீதி அல்ல, சுயநீதி அல்ல. நாம் தேவநீதியை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். நீதி சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவியின் மூலம் தேவநீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதியை பெற்று நாம் நீதியிலிருந்து நீதிக்கு கடந்து போக வேண்டும். சூரியனை அணைந்த சிறி என்று சொன்னால் தேவநீதியை உடைய புதிய ஏற்பாட்டின் சபை. இரண்டாவது, அவள் எங்கே நிற்கிறாள்? சந்திரனின் மேல் நிற்கிறாள்.
இந்த ஸ்திரீயை குறித்து சிலர் சில வெளிப்பாடுகள் கொடுத்தார்கள். சிலர் இந்த ஸ்திரீ கன்னிமரியாள் என்று சொன்னார்கள். ஆனால் இது மரியாள் அல்ல. காரணம், அந்த பிள்ளை பெற்றவுடனே சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த உடனே அவர் சிங்காசனம் போகவே இல்லை. இந்த உலகத்தில் 33 வருஷம் ஜீவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அதுக்கு பிறகு தான் போனார். ஆகையினால் அந்த பிள்ளை இயேசுவும் அல்ல, அந்த ஸ்திரீ மரியாளும் அல்ல. வேறு சிலர் சொன்னார்கள் அந்த பிள்ளை இயேசு, அந்த ஸ்திரீயானவள் இஸ்ரவேலர் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஸ்திரீ இஸ்ரவேலர் அல்ல. காரணம் என்ன? பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடினாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இஸ்ரவேலர்கள் எங்கேயும் வனாந்திரத்துக்கு போகவே இல்லை. கிறிஸ்துவுக்கு பின் 72வது ஆண்டில் தான் தீத்துராயன் காலத்திலே எருசலேம் முற்றுகையிடப்பட்டு அதிலிருந்தவர்கள் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள். கொஞ்சம் விஞ்ஞானம் தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்திரீ அமெரிக்கா என்று சொன்னார்கள். காரணம், அமெரிக்கா அனுப்பின ராக்கெட்டில் தானே ஆம்ஸ்ட்ராங் போய் முதல்ல சந்திரனில் கால் வச்சார். ஆகையினால் இந்த ஸ்திரீ யார்? அமெரிக்கா. சந்திரனில் கால் வச்சது அமெரிக்கன் தான், முதல்ல ஆம்ஸ்ட்ராங் தான், உண்மைதான். ஆனால் எந்த அமெரிக்கா ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த ஆண் பிள்ளை உடனே சிங்காசனத்துக்கு போச்சு? இல்லை, எந்த அமெரிக்கா உடனே தானே வனாந்திரத்துக்கு ஓடி போனது? இல்லவே இல்லை. ஆகையினால் இது அமெரிக்கா என்று சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டின் சபை, உன்னதத்திலே காணப்படும் சபை. இப்போ சந்திரன் மேல் அவள் நின்றாள் என்று சொன்னால் என்ன? பிரியமானவர்களே, சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது, சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிப்பது. ஆகையினால் அந்த சந்திரன் என்று சொன்னால் கிருபை. புதிய ஏற்பாட்டின் சபை கிருபையிலே நிற்க வேண்டும். நான் நிற்பது தேவ கிருபையில் நிற்க வேண்டும். ரெண்டாவது, இந்த சந்திரனை பற்றி சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? 89ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் வாசிப்போம். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினேன். சந்திரன் ஆகாய மண்டலத்தில் உள்ள சாட்சி. சந்திரனில் நிற்கிறது என்று சொன்னால் சாட்சியின் ஜீவியத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டது போல நாம் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக இருக்க வேண்டும். 72ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் இந்த சந்திரனை பற்றி இன்னொரு காரியம் சொல்லியிருக்கிறது. வாசிப்போம். 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம், மிகுந்த சமாதானம் இருக்கும். அப்போ சந்திரனை நிற்பது என்று சொல்வது நாம் எல்லாரும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. தெய்வத்தோடு சமாதானம், யாவரோடும் சமாதானம், நமக்குள்ளே சமாதானம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படியானால் தான் சமாதானத்தோடு தேவ சந்நிதியிலே போய் நிற்க முடியும். ஆகையினால் சந்திரன் என்று சொன்னால் கிருபை, சாட்சியின் ஜீவியம், சமாதானமுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. எனவே அவருடைய தலையிலே 12 நட்சத்திரமுள்ள ஒரு கிரீடம். கிரீடம் என்றால் ஜெயஜீவியத்தை காட்டுகிறது. 12 நட்சத்திரமுள்ள ஒரு கிரீடம். அந்த 12 என்று சொல்வது அப்போஸ்தலருடைய எண்ணிக்கை. அதாவது அப்போஸ்தல உபதேசத்தால் உண்டாகிற வெற்றியின் வாழ்க்கை தான் இந்த 12 நட்சத்திரமுள்ள கிரீடம் என்பது. அந்த கிரீடம் தலையிலே வைக்கப்பட்டது போல அப்போஸ்தல உபதேசங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள இருப்போமானால் அந்த உபதேசத்தின் மூலம் நமக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கையை செய்ய முடியும். அதுதான் 12 நட்சத்திரமுள்ள ஒரு கிரீடம் அவள் தலையின் மேலே காணப்பட்டது. அப்போ சில உபதேசங்களை நாம் கேட்க வேண்டும், அதற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும்.
இந்த ஸ்திரீக்கு முன்னாக 7 தலையும் 10 கொம்பும் உள்ள ஒரு சர்ப்பம். 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 7 தலை என்றால் பிசாசின் தலையெல்லாம் அக்கிரமம் நிறைந்த தலை. தேவனோ பரிசுத்தமுள்ள மனதுள்ளவர், இயேசு பரிசுத்தமுள்ள மனதுள்ளவர். ஆனால் பிசாசு அக்கிரமம் உள்ளவன், அக்கிரமத்தின் பூரணம். தேவன் பரிசுத்தத்திலே பூரணர், அவனோ அசுத்தத்திலே பூரணன். பத்து கொம்பு வல்லமையை காட்டுகிறது. பத்து கொம்புகள் என்று சொன்னால் என்ன? 10 என்று சொல்லும் பொழுது 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகள் கர்த்தராகிய இயேசு அன்பின் கற்பனையை மாற்றினார். பிசாசிடத்தில் அன்பு கிடையாது, அவன்கிட்ட இருக்கிறது இச்சை. தேவனிடத்தில் தேவ அன்பு இருக்குமானால் அவனிடத்தில் உலக அன்பு, மாம்ச அன்பு, அந்நிய அன்பு எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார். இப்படி 7 தலையும் 10 கொம்புகளையும் உடையவனாய் அவன் அந்த ஸ்திரீக்கு முன்னால், சபைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். எதற்கு? அந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற ஆண் பிள்ளையை பட்சிக்க. அந்த ஆண் பிள்ளை என்ன? தனிப்பட்ட முறையில் நாம் படிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பூர்ணமடைய வேண்டும். பிசாசுக்கு நம்முடைய உள்ளான மனுஷனை விழுங்கணும்னு தான் விருப்பம். இனிமேல் சபையாய் எடுத்துக்கொண்டால் ஜெயங்கொண்ட சபை. புதிய ஏற்பாட்டின் சபைன்னு சொல்லும் பொழுது அதற்குள்ளே ஜெயங்கொண்ட சபை என்று ஒரு சபை காணப்படுகிறது. ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளையை பெற்ற உடனே அது தேவனிடத்துக்கும் சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ நமக்குள்ளே இருக்கிற மனுஷன் பூர்ண மனுஷனாய் மாறிவிட்டான் என்றால் அந்த பூர்ண மனுஷனை கர்த்தர் உடனே எடுத்துக்கொள்வார். அதனால தான் ஆண்டவர் மனுஷனை பார்த்து 2 பூரணத்துக்காக காத்திருக்கிறார். ஏன் இயேசுநாதர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி கொள்ளட்டும், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சீக்கிரமாக வர்றதுனால நீயும் சீக்கிரமாக ஏதாவது ஒன்று செய். அசுத்தமாக இருக்கிறவன் சும்மா இருக்காத, இன்னும் அசுத்தமாகும். அநியாயம் பண்ணுறவன் சும்மா இருக்காத, இன்னும் என்ன செய்? அநியாயம் பண்ணி பூர்ணப்படு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி பூர்ணமாக, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்து பூர்ணமாக. அவருக்கு தேவை பூர்ணம். அசுத்தத்தில் பூர்ணப்பட்டால் உடனே எங்கே அனுப்பலாம்? பாதாளத்துக்கு அனுப்பலாம். பரிசுத்தத்தில் பூர்ணப்பட்டால் பரலோகம் அனுப்பலாம். இது 2லையும் பூர்ணப்படாததுனால தான் நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். பாதாளத்துக்கு அனுப்ப முடியல, பரலோகத்துக்கு அனுப்ப முடியல. அதனால தான் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையில் ஒரு பூமியை உண்டாக்கி வச்சு இந்த 2லையும் பூர்ணப்படாதவங்களை வச்சிருக்கிறார். ஆண்டவர் நல்ல ஒரு ஐடியா கொடுக்கிறார். நான் சீக்கிரமாக வர்றதுனால நீயும் சீக்கிரமாக ஏதாவது செய். நாம் என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஆண்டவரே, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும், என்னை நான் இன்னும் பரிசுத்தமாக போகிறேன், நீதி செய்கிற நான் இன்னும் நீதி செய்ய போகிறேன், எப்படியாயினும் நான் பரிசுத்தத்தில் பூர்ணமடைந்து பரலோகராஜ்யம் போக விரும்புகிறேன். அதுதான் நம்முடைய தீர்மானமும் வாஞ்சையும் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண் பிள்ளை. அப்போ ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்தால் போதாது, சந்திரனில் நின்றால் போதாது, 12 நட்சத்திரம் உள்ள கிரீடத்தை அணிந்தால் போதாது, அவள் வருத்தப்பட்டு அலறணும். அந்த வருத்தப்பட்டு அலறுதல் என்று சொல்லுவதுதான் ரோமர் 8:23. கூட சரீர மீட்பாகிய புத்திர சிவகாரம் வருவதற்கு ஆவலோடு காத்திருந்து தவிக்கிறோம். அந்த தவிப்பு தான் வருத்தப்பட்டு அலறுவது. படியுங்கள் 8:23. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த தவிப்பு தான் அந்த அலறல். பவுல் என்ன சொல்லுகிறார்? சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவேதனைப்படுகிறது. எதற்காக? தேவபுத்திரர் வெளிப்படும்படியாக.
நாம் எல்லாரும் தேவபுத்தராய் வெளிப்படும்படி சிருஷ்டிகளெல்லாம் தவித்து வேதனைப்படுதான். ஏன்னா அந்த சிருஷ்டிகளுக்கு தெரியும் ஆதாம் செய்த பாவத்தினால தான் நாம் இப்பொழுது மாயைக்கு உட்பட்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம், சுயாதீனம் இல்லாமல் இருக்கிறோம். ஆதாமின் சந்ததி இனிமே தேவபுத்தராய் வெளிப்பட்டால்தான் இந்த சிருஷ்டிகளுக்கெல்லாம் விடுதலை, சிருஷ்டிகளுக்கெல்லாம் ஒரு மீட்பு. ஆகையினால் சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் நாம் வெளிப்படும்படி காத்து கொண்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அப்படி அவைகள் காத்து கொண்டிருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவகுமாரன் வெளிப்படும்படி காத்திருக்க வேண்டும், அவளோடு காத்திருந்து தவிக்க வேண்டும். அதான் அந்த சிறியானவள் பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அலறும் பொழுது அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை தேவனிடத்துக்கு சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த பிசாசுக்கு 7 தலை இருந்து கூட ஒரு தலை கூட அதை விழுங்காமல் போச்சே. காரணம், இந்த 7 தலையும் ஒரிஜினல் தலை இல்லை, எல்லாம் டூப்ளிகேட் தலை. ஏனென்றால் இந்த பிசாசின் தலை எங்கே நசுக்கப்பட்டது? கல்வாரியிலே. அப்போ இப்போ இருக்கிற தலை நசுக்கப்பட்ட தலை. ஆனால் கல்வாரிக்கு முன்னால் ஆதாமை வஞ்சித்த தலை, காயினை கொலபாதகம் செய்யும்படி தூண்டின தலை, லோத்தை சோதோங்குமாரோவுக்கு போகும்படி செய்த தலை, இஸ்மவேலுக்கு பரியாசத்தை கொடுத்த தலை, ஏசாவை சேஷ்டபுத்திரவாகத்தை விற்க சொன்ன தலை, ரூபனை தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்த வைத்த தலை, தாவீதை ஜனங்களை எண்ணும்படி ஏவின தலை, முதல் ராஜாவாகிய சவுலை கீழ்ப்படியாமல் செய்ய வைத்த தலை, ஞானியாகிய சாலோமனை மாம்சீக பாவத்துக்குள்ளே தள்ளின தலை, யூதாஸ் காரியத்தை இயேசுநாதரை காட்டுக் கொடுக்கும்படி ஏவின தலை. அதுதான் ஒரிஜினல் தலை, நசுக்கப்படாத தலை. இப்போ இருக்கிற தலை கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்ட தலை? நசுக்கப்பட்ட தலை. ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை பார்த்து என்ன சொன்னார்? உன் வித்துக்கும் சிறியின் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகைமையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். கர்த்தராகிய இயேசுவின் குதிங்கால் கல்வாரி சிலுவையிலே நசுக்கப்பட்டது. அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு என்ன செய்தார்? பிசாசின் தலையை நசுக்கினார். அப்போ ஒரு தலை நசுக்கப்பட்டதுனால நம்மளை ஏமாற்றும்படி அது எத்தனை தலையோட வெளிப்படுது? 7 தலை. 7 தலை இருந்த என்ன பிரயோஜனம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஒரே தலை உள்ளவர், நம்முடைய தேவன் ஒரே தலை உள்ளவர். அந்த பிள்ளை பெற்றெடுத்த உடனே அந்த ஞானமுள்ள தேவன், ஞானமுள்ள இயேசு இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஆகையினால் அந்த ஆண் பிள்ளை நம்முடைய உள்ளான மனுஷன், அந்த ஆண் பிள்ளை ஜெயங்கொண்ட சபை. அந்த சிறியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள், கைவிடப்பட்ட சபை. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையும் இருக்குது, ஜெயங்கொண்ட சபையும் இருக்குது. இப்போ அந்த சிறியானவள் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினால் இப்போ இவளுக்கு சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது, வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். அவள் கைவிடப்பட்டவளாய் மாறிவிட்டாள். ஆகையினால் புதிய ஏற்பாட்டின் சபைன்னு சொல்லும் பொழுது அதில் ஜெயங்கொண்ட சபையும் இருக்குது, கைவிடப்பட்ட சபையும் இருக்குது. நாம் எல்லாரும் ஜெயங்கொண்ட சபையாத்தான் மாறணுமே தவிர கைவிடப்பட்ட சபையாக மாறக்கூடாது. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த பத்மதியிலே யோவான் கண்ட தரிசனம் புதிய ஏற்பாட்டின் சபையை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த வலுசர்ப்பத்தின் வால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பகுதியை இழுத்து பூமிக்கு தள்ளிட்டு. அதன் அர்த்தம் என்ன? யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய சபையில் ஐக்கியப்படாமல் நட்சத்திரம் போல பிரகாசித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நேரமும் டேஞ்சர் வரும். சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறவங்களுக்கு சபையாருடைய ஜெபம், ஊழியருடைய ஜெபம் அவர்களை பாதுகாக்கிறது.
எந்த சபையில் ஐக்கியப்படாமல் சுயாதீனமாக யாராவது சுற்றி திரிவார்களானால் வலு சர்ப்பத்தின் வால் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியை என்ன செய்யும்? கீழே இழுத்து பூமிக்கு தள்ளிட்டுன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் பூமிக்குரியவர்களாய் மாறி போவாங்க. அந்த உன்னத ஸ்தானத்தை விட்டு இழந்து நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படியே பிஸ்னஸ் மைண்டில் ஓடிடும். தொடக்கம் நல்லா தான் இருந்தது, முடிவு வந்து பிஸ்னஸில் போய் முடியும். பிசாசு இழுத்து எங்கே போட்டது? பூமியிலே போட்டது. ஆகையினால் நாம் ஆவிக்குரிய சபைகளில் ஐக்கியமாக இருக்கணும். சபையில் ஐக்கியமாக இருந்தால்தான் சபையார் பண்ணுற ஜெபம், ஊழியர்கள் பண்ணுற ஜெபம் நமக்கு மிகவும் பாதுகாப்பு கொடுக்கிறது. மற்றபடி வானத்திலே நட்சத்திரங்களாய் அவர்கள் பிரகாசித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாதபடியினால் வலு சர்ப்பம் தன்னுடைய வாலினால் அவர்களை என்ன செய்து போடுகிறது? இழுத்து கீழே தள்ளிவிடுகிறது. பொய் போதகத்தால் அவர்கள் இழுத்து கீழே போடப்படுவார்கள். ஏசாயா 9:15 பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். படிங்க. மூப்பனும் கனம் பொருந்தினுமான தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். வால் என்னது? பொய் போதகம் பண்ணுகிறவங்க தான் வால். அப்போ வலு சர்ப்பத்தின் வால் யார்? பொய் சொல்கிறவங்க தான் வால். பொய் போதகம் பண்ணுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், பொய் உபதேசம் பண்ணுகிறவர்கள் தான் வால். ஆகையினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படி புதிய ஏற்பாட்டின் சபையை பற்றி அருமையான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் பத்மதீப யோவானுக்கு கொடுத்தார். இந்த சிறியும் வானத்திலே காணப்படுகிறாள், வலு சர்ப்பமும் வானத்திலே காணப்படுகிறது. ஸ்திரீன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டின் சபையை கர்த்தர் உன்னதத்திலே வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் வலு சர்ப்பமும் வானத்திலே காணப்படுகிறது என்றால் பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேன். அப்போ பிசாசும் வான மண்டலத்தில் தான் இருக்குது. நம்மையும் ஆண்டவர் உன்னதத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். சரியான யுத்த களம் தான் வானமண்டலம். ஒரு யுத்தம் ஒரு இடத்துல நடக்கணும்னா ஒரு களம் நியமிப்பார்கள், யுத்த களம். அங்கே தான் யுத்தம் நடக்கணும். சிவில் ஏரியாவில் வந்து பம்பார்ட் பண்ணக்கூடாது, குண்டு போடக்கூடாது. அது பெரிய ஒரு அஃபென்ஸ், தவறு, குற்றம். இதுபோல் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வானமண்டலத்தில் யுத்த களமாக டிக்ளேர் பண்ணியிருக்கார். அங்கே தான் பிசாசம் இருக்குது, அங்கே தான் நம்மையும் கொண்டு போய் வச்சிருக்கிறார். அதனால் நம்மளை உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் ரொம்ப ஜாலியாக அவரோட உட்கார்றதுக்கு இல்லை, அவரோடு கூட அந்த வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயல்களோடு என்ன செய்யணுமா? போராடும். அந்த ஆவிகளோடு போராடி நாம் அந்த ஆவிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆகையினால் புதிய ஏற்பாட்டு அந்த சிறியானவளும் வானத்திலே காணப்படுகிறாள், அந்த வலு சர்ப்பமும் வானத்திலே காணப்படுகிறது. இப்படி புதிய ஏற்பாட்டின் சபையை பற்றி நாம் என்ன செய்கிறோம்? அந்த தரிசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆகையினால் பிரியமானோளே, இந்த கிருபையின் காலத்தை மேன்மையை விளங்கி நாம் இந்த நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு கிருபையை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சம்பாதிக்க வேண்டும். ஊழியத்துக்கு கிருபை தேவை, ஜீவியத்துக்கு கிருபை தேவை. அப்படியானால் நாம் கிருபையிலே வளர்ந்து இயேசுநாதர் வரும்பொழுது அவருடைய வருகையிலே காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கிருபையின் காலத்தை குறித்து படிக்க நீர் உதவி செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் வசனத்தை எங்களுக்கு தருகிறீர், கிருபையின் ஆவியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர். கிருபையினால் எங்களை ரட்சித்தபடி நான் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபையை தந்து எங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு சாகச் செய்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையை தந்து திவ்ய சுவாவத்தை எங்களுக்குள்ளே உருவாக்குகிறபடி நான் ஸ்தோத்திரம். தெய்வீக ஆரோக்கியத்தை சுகத்தையும் கிருபையினால் எங்களுக்கு தருகிறீரப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தந்தபடியினால் பாடுகளிலே சந்தோஷமாக இருக்க உதவியாக இருக்கிறது. கிருபையினால் எங்களுக்கு வெற்றியின் வாழ்க்கையை தருகிறீர். அந்த கிருபை தான் எங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்க போகிறது. ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஏற்ற கிருபையினால் எங்களை நிரப்புமப்பா. ஆண்டவரே, அதற்காக எங்களை வீட்டிலும் தாழ்த்தி தருகிறோம். நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுது. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென்.